வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கத்தில் பசுமாடு கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு நான் சாணி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ கூடையில் தண்ணி ஊற்றி சாணி போட்டு நல்லா கரைச்சி இப்போ நான் தெளிக்க போகிறேன். நல்லா கரைச்சிட்டு தெளித்தாதான் அந்த பச்சை கலராக இருக்கும் வாசல். அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும். அதனால தான் நான் இப்போ கரைச்சி தெளிக்க போகிறேன். எங்கள் வாசலில் தெளிக்கும் போது எங்கள் வண்டி ஓரமாக நிற்கும். அந்த வண்டிக்கு ஓரமாக கூட நான் தெளிப்பேன். இந்த பக்கமாக செடி வச்சுருக்கிறேன், பூச்செடி. அந்த செடியை மாடு மேயாத மாதிரி, ஆடு மாடுங்க மேயாத இருக்கணுன்ட்டு அங்கேயே ஓரமாக கொஞ்சமாக சாணி தெளிப்பேன். வாசலில் தெளிக்கும் போது இங்கெல்லாம் நான் தெளித்து சுத்தமாக வச்சுருப்பேன். பார்க்கறதுக்கே நல்லா அழகாக பச்சை பசேல்னு இருக்கும். அந்த கலரில் கோலம் போட்டால் செம்ம அழகாக இருக்கும், வெள்ளையாக. அதனால தான் எனக்கு காலையிலேருந்து சாணி தெளித்தா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாணி தெளிச்சிட்டு பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு பார்த்தா செம்ம அழகாக இருக்கும் வாசல். மங்களகரமாக மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கே வந்துடும் பார்த்துட்டு, அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நான் சாணி தெளிக்கிறேன். சாணி தெளித்து முடித்ததும் அடுப்பு பற்ற வைக்கணும்னு சொல்லுவாங்க. எப்பயுமே அடுப்பு சாணி தெளித்ததுக்கு அப்புறம்தான் நம்ம அடுப்பே பற்ற வைக்கணும். எனக்கு தெரிஞ்சது அது மாதிரி தான், நானும் அது மாதிரி தான் பண்ணுவேன். நீங்கள் சாணி தெளிப்பீங்களா இல்லை தண்ணி தெளிப்பீங்களான்னு சொல்லுங்கள். மணி 6 மணிக்கு முன்னாடியே நான் எழுந்ததுனால எனக்கு இன்றைக்கி வேலைங்க சீக்கிரமாக முடிஞ்சு போச்சு. பால் காய்ச்சி டீ போடலாம் சொல்லிவிட்டு அடுப்பு பற்ற வச்சு பால் காய்ச்சுறேன். பால் நல்லா பொங்கி வரணும். இப்போ நான் பாக்கெட் பால் தான் ஊற்றுறேன். நேற்றே நாங்கள் வாங்கின்னு வச்சுருவோம் காலையில் டீ போட. அதனால் எப்பயுமே எங்கள் வீட்டில் பால் இருந்துக்கினே இருக்கும். பால் ஊற்றி நீங்கள் பாக்கெட் பால் போடுவீங்களா இல்லை பசும் பால் கிடைக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பால் பொங்கி வந்ததும் டீ போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நானும் பால் பொங்கி வந்தால் தான் டீ தூள் போட்டு சர்க்கரை போடுவேன். சர்க்கரை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் குடிப்பேன், அதனால் ஸ்ட்ராங்காக போடுவேன். டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் டீ குடிக்க போகிறேன். டீ நல்லா காலையில் ஆவி பறக்க டீ குடித்தாதான். டீ குடிக்க போகிறேன். டம்ளரில் சுட சுட டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ அதை தான் நான் குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு தண்ணி வரத்துக்கு முன்னாடியே டீ குடிச்சிடணும். வீட்டை வாசலை பெருக்கி கோலம் போட்டு ரெடியாக இருந்தால் தான் வீட்டுக்கு தண்ணி பிடிக்க ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் டீ போட்டு குடிக்கிறேன். இப்போ கோலப்பொடி எடுத்து வச்சுருக்கிறேன். கோல மாவு பச்சரிசி மாவு 2 கலந்து தான் எடுத்து வச்சுருக்கிறேன். வாசலை பெருக்கிட்டு இப்போ கோலத்தை போட்டுருவேன். கோலம் போட்டதுக்கப்புறம் அழகாக இருக்கும் வாசல் பார்க்க. அப்புறம் தண்ணி வந்துடுச்சான்னு பார்க்குறேன். தண்ணி வர நேரம்தான். தண்ணி வந்ததும் தண்ணியை பிடிக்கலாம். துணியெல்லாம் துவைக்கணும், பாத்திரம் கழுவணும். இப்போ தண்ணி வந்துடுச்சு. நான் வீட்டுக்கு தண்ணி பிடிக்கிறேன், குடிக்க தண்ணி பிடிக்கிறேன். குடிக்க தண்ணி பிடிச்சிக்கின்னு அப்படியே வீட்டுக்கும் தண்ணி பிடிச்சிடுவேன். தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே நான் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுருவேன். துணியும் துவைச்சி காய போட்டுருவேன். அது மாதிரியே நான் ஈஸியாக, இதே மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். தண்ணி வரும்போதே இந்த வேலையெல்லாம் செஞ்சால் தான் நல்லா அலசி கழுவி சுத்தமாக எடுத்து வைக்க முடியும். அதனால தான் நான் தண்ணி வரும்போதே இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்குவேன். அப்புறமா சாப்பாடு செய்யணும். காலையில் டிஃபன் தோசை சுட்டுருக்கிறேன். தேங்காய் உடச்ச கடலை போட்டு சட்னி அரைச்சிருக்கிறேன். நல்லா சுட சுட சுட்டு வச்சுருக்கிறேன்.
சூப்பராக இருந்தது. தோசைக்கும் சட்னிக்கும் செம டேஸ்ட்டாக இருந்தது. மதியம் சமையல் காலையிலேயே மதியத்துக்கு தேவையான சமையலையும் முடிச்சிடுவேன். சாப்பாடு சூடாக சாப்பாடு வடித்து வச்சுருக்கிறேன். வாழைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் மிளகு, பூண்டு, காஞ்ச மிளகாய், உப்பு, சீரகம் போட்டு ரசம் வச்சுருக்கிறேன். இப்போ மதியம் சாப்பாடு எல்லாருக்கும் கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதாங்க சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.